வணக்கம். அமெரிக்காவில் உலக அமைதிக்காக ஒரு 20 புத்த மத துறவிகள் 2300 கிலோமீட்டர் நடக்கிறதா முடிவு பண்ணிவிட்டு நடந்துகிட்ருக்காங்க. இப்போ ஒரு மாதமாக நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போ முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருட இறுதியில் தான் முடிய போகுது. அதுவும் நடுவில் ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா இன்னும் லேட் ஆகும். அதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் பேசுகிறதில்ல. அவங்க எதுக்காக நடக்கிறாங்கன்னு முதல்ல பார்த்துக்கலாம். அவங்க நடக்கிறது உலக அமைதிக்காக நடக்கிறாங்க. அதுவும் எங்கே நடக்கிறாங்க பாருங்கள், அமெரிக்காவில். அங்கே அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஊரில் நடக்கிறாங்க. அவங்க நடக்கிறத விட இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்திய நாட்டை சேர்ந்து நம்ம தெரு நாயின்னு சொல்லுவோம், நாட்டு நாயின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு நாய் அவங்க கூட நடந்து போயிட்டுருக்கு. நம்ம ஊரை மாதிரி இல்லாமல் அங்கே எக்ஸ்ட்ரீம் ஒரு வின்டர், மழை பெய்யுது, பனி, குளிர் எல்லாமும் தாண்டி நடந்து போயிட்டே இருக்காங்க அமைதியாக, ஒன்றோட ஒன்று பேசாமல் லைனாக. இதில் ஒரு கார் மோதிடுது. அதில் ஒரு புத்த மத துறவிக்கு காலே போயிடுச்சு. அவர் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த ரோட்டில் வரக்கூடிய அவர்களை பார்த்து வீல் சேரில் உட்காந்து கும்பிடுறாரு. அவங்க எல்லாரும் அவர்கிட்ட அழுகுறாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆனால் அதை பற்றி கவலையே படலை. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இப்படி ஆனதுனால தான் உலக மக்களுக்கே இப்படி சில பேர் நடக்கிறாங்கன்னே தெரிய வந்துச்சு. உலகமே இவங்களை திரும்பி பார்க்குது. இந்த வகையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு உயர்ந்த எண்ணம் இல்லையா? ஒரு 14 கிலோமீட்டர் கிரிவலம் வர்றதுக்கு அப்படி ஒரு இது பண்ணுறோம் நம்ம. நிறைய பேர் 14 நம்பர் கேட்டோடனே ஓடி போயிடுவாங்க. நடக்க முடியாது. இவ அப்படி இருக்கும்பொழுது சில பேர் அதில் செருப்பே போடலை, வெறும் காலில் நடந்து போகிறாங்க. இரவானா அவங்க காலெல்லாம் பார்த்துட்டு மக்கள் அழுகுறாங்க, கருப்பாக காய்ச்சி போய் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட அவங்களுடைய என்ன நிறைய பணம் யாராவது கொடுக்க போகிறாங்கன்னு நடக்கிறாங்களா? இல்லை. நமக்கு கொடுத்தாலும் நம்ம நடப்போமா? 1 கோடி ரூபா நான் கொடுக்குறேன், நீங்கள் 2300 கிலோமீட்டர் நடந்தே போங்க, ஒரு நேரம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னான்னா நம்ம பண்ண முடியுமா? யாருமே பண்ண மாட்டோம் இல்லையா? அது மாதிரி சில மக்கள்லாம் உலகத்துக்காகவே வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு புத்த மத துறவியாக தான் ஆகணும்னு இல்லை. ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்குள்ளே ஒரு அமைதிக்கான ஒரு தூதுவராக இருந்தாலே உலகமே அமைதி ஆயிரும் இல்லையா? உலகத்தையே திருத்த முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற 4-5 பேர்கிட்ட ஒரு அமைதியான சூழ்நிலையில் அவங்க இருந்தாலே அவங்க வெளியில் போய் அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 4 பக்கம் இருக்காங்க, 4 விதமான சிந்தனையோடு இருக்காங்க. ஒரு வெறுப்பு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டிப்ரெஷன். நீ என்ன பண்ணிட்ட, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு. யாருக்கும் எதுவுமே பண்ண வேணாங்க. நம்ம மனதில் முதல்ல அமைதியாக இருப்போம். யார் இந்த 4 பேருக்குள்ளே அவங்க என்ன வேணால் பண்ணட்டுமே, இட்ஸ் ஓகே அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நம்ம அமைதியாக அவங்களையும் அமைதி ஆக்கிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்க்கறது இதெல்லாம் தானே நமக்கு கன்ஃபியூஷனு, ஒரு மனக்குழப்பம் எல்லாம் கொடுக்குது. யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணிக்கோங்க, நான் அமைதியாக இருக்கேன், நான் சாந்தமாக இருக்கேன், எனக்கு மன அமைதி தான் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம முடிவு பண்ணிட்டாலே உலகமே மாறி போய்டும் இல்லையா? அதனால் கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு அலோகான்னு போட்டாலே அந்த நாயை பற்றி தான், அவங்களோட சேர்ந்து வரக்கூடிய அந்த நாயோட பேர் அலோகா. அது எவ்வளோ அழகாக நடந்து வருது தெரியுமா? அந்த குளிரில் எல்லாம் நடந்து வருது. அது பரிதாபப்பட்டு அது தூக்கி காரில் கொஞ்சம் நேரம் போட்டுன்னு விடுறாங்க. அப்போ கூட அவங்கள பார்த்துட்டு கத்துது, நடக்கிறவங்கள பார்த்துட்டு, நானும் நடக்கணும், என்னை ஏன் தூக்கி காரில் வச்சுருக்கீங்கன்னு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மனத்தில் நமக்கே உருகிடுது, இப்படிலாம் மக்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ உள்ள மக்களுக்கு மனம் ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அந்த கருணை, தயை, ஒரு பாவம் பச்சாதாபெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஒரு மொரட்டுத்தனம், மூர்க்கத்தனம், நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் இருக்கணும், நான் தான் எல்லாத்துக்கும் ஆளணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த மாதிரி சாஃப்டாக அது சென்சிட்டிவான ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனசும் கொஞ்சம் உருகும். நம்ம அதில் ஏதாவது ஒரு நிமிடமாவது அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஒரு நிமிடம் கூட வேணாங்க, 10 செகண்ட் இருந்து பாருங்களேன், முடியுமான்னு ட்ரை பண்ணணும். அதனால் கட்டாயமாக அந்த வீடியோலாம் பாருங்கள், எப்படி நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ அமைதியாக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க.
அதில் நம்மளுடைய பங்கு என்ன, நம்ம வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அதை கொண்டு வரல முடியுமா அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிக்கணும். யோசித்து பாருங்கள்.